சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவல்துறை சார்பில் 47,51,20,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 53 காவல் குடியிருப்புகள், 6 காவல் நிலைய கட்டடங்கள் மற்றும் 2 காவல்துறை கட்டடங்கள் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். நிதித்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்படும் தணிக்கை துறைகளில் உதவி இயக்குனர், இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர், உதவி ஆய்வாளர் மற்றும் உதவி தணிக்கை ஆய்வாளர் பணியிடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 780 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் அடையாளமாக 10 நபர்களுக்கு முதற்கட்டமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்தித்து பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் கலாச்சார உறவுகளை மேம்படுத்தும் விதமாக வேர்களை தேடி என்ற திட்டத்தின் கீழ் இன்று முதல் 15ஆம் தேதி வரையிலான தமிழக அரசு மேற்கொள்ளக்கூடிய சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய தென்னாப்பிரிக்கா, உகாண்டா, குவாடலூப், மார்டினிக், பிஜி, இந்தோனேஷியா, மொரிஷியஸ், ஆஸ்திரேலியா, மாலத்தீவு, கனடா, மியான்மர், மலேசியா உள்ளிட்ட பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட அயலக தமிழக இளைஞர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குழு படம் எடுத்துக்கொள்ள இருக்கிறார். பவித்ரா. நன்றி சார். இன்னைக்கு 10 காவல்துறையில் நம்ம கட்டடம் தொடங்க வச்சிருக்க முதலமைச்சர் சார். இதில் திருச்சியில் சார் நம்ம 53 குவார்ட்டர்ஸ் நம்ம தொடங்கி வைக்கிறோம். திருச்சியில் சார் ஒரு சிட்டினால்னா இப்போ அங்கே ஒரு ப்ரெஷராக இருக்குது குவார்ட்டருக்கு. அது உங்களுக்கு இப்போ நல்லா வசதி ஆயிடுவோம். மேல்கோட்டையூர்லேயே சார் ஒரு போலீஸ் பப்ளிக் ஸ்கூல் இப்போது மாடல் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம். 600க்கு மேலே அவங்க இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் 25 காவலர் ஃபேமிலி பசங்களும் படிக்கிறாங்க சார். அது ஒரு வசதியான விஷயம் தான் சார். காவல்துறை சார்பாக நன்றி சார்.